அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் டிசம்பர் 20 முதல் ஜனவரி 20, 2026 மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது விபரீத ராஜயோகம் வர அவனருள் தேவை. மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பு அறிவுறுத்தலை கொடுக்குறேன். விபரீத ராஜயோகம் வர அவனருள் தேவை. இப்போ தலைப்புலேருந்து புரிஞ்சிக்கலாம். தெர் இஸ் எ சான்ஸ் ஃபார் இந்த பெரிய அளவுக்கு வெற்றிகள், அது பெரிய அளவுக்கு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள், பயந்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கூட பெரிய அளவுக்கு சாதகமாக மாறுறது, எதிர்பாராத பல நன்மைகள் கிடைக்கிறது, இப்படிலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அவன் அருள் தேவை. அப்போ நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அன்புள்ளங்கள் நல்ல ஏதோ ஒரு அந்த ஆன்ம சாதனையை பிடிச்சிக்கிட்டிங்கனாலே அவங்க லைஃப் சூப்பராக இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் உங்கள் புத்தியை வச்சுக்கிட்டு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட் ஆகும். ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி செவ்வாய் அப்படி ஒரு மோடு முட்டி கோல் பட்டார் எடுத்தேன் கவுத்தேன்னு. கோவம் வந்தாலே என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோன்னு தெரியாது. அந்த மாதிரி பேசி கண்டங்கள் பிரச்சனைகள் முறிவு பிரிவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி வந்துடும். ஜாக்கிரதை. உங்கள் முயற்சிகளும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு கடவுள் தான் வழி நடத்துகிறார், கடவுள் கொடுத்த வாய்ப்பு, கடவுள் தான் என்னை யோசிக்க வைக்கிறார், எண்ணங்களுக்கும் அவன்தான் அதிபதி, செயல்படுவதற்கும் அவன்தான் அதிபதிங்கிற மாதிரி முயற்சிக்கிறப்ப தான் அப்படி ஒரு புகழ் மரியாதையோட பெரிய அளவுக்கு திருப்தி கிடைக்கும். இல்லாட்டி ரொம்ப எதிர்பார்த்து நீங்கள் ஒரு ஆளுன்னு நினச்சிட்டு செஞ்சீங்கன்னாக்கா அது மாறாக நடக்கும். நீங்கள் என்ன நினச்சி இது பண்ணுறீங்களோ அதுக்கு மாறாக நடக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துரும். அதனால் சரண்டரிங் கான்செப்ட், அவன் அருள் தேவை அப்படிங்கிற ஒரு உணர்வோடு நீங்கள் முயற்சிக்கிறப்ப தான் சூப்பராக இருக்கும். ஏற்கனவே இந்த மாதம் நல்ல நீங்கள் ஏற்கனவே பண்ண புண்ணியங்கள்லாம் இப்போ பாசிட்டிவாக உங்களுக்கு நன்மையை கொடுக்குற மாதிரி அந்த புண்ணியங்கள் வெளிப்பட போகுது. ஏற்கனவே சேர்த்து வச்ச அந்த பூர்வ பாக்கியம் அது உங்களுக்கு இப்போ கை கொடுக்க போது சூப்பராக இருக்கும். என்னதான் விரய சனியில் இருந்தாலும் சுப விரயங்களாக மாறும். மெடிடேட் பண்ணிவிட்டு தியானம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு காரியம் செய்கிறப்ப அப்படி ஒரு சுப விரயங்களாக பெரிய அளவுக்கு திருப்தி சந்தோஷம், பெரிய அளவுக்கு வளர்ச்சி. ஒரு சுப விரயம்னாக்க குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்காக செய்கிறது, அது மாத்திரம் அல்லாமல் தொழில் வளர்ச்சிக்காக செலவு பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது இன் ஃப்யூச்சர் பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதம் நடக்கும். அண்ட் உங்கள் புத்தி டோட்டலாக சரண்டர் கான்செப்டில் இருந்துக்கணும். ஏன்னா தலைப்பிலேருந்து நீ புரிஞ்சுக்கணும். இல்லாட்டி தேவையில்லாத இடையூறுகள் தடைகள் மாற்றங்களை உங்கள் செயல்பாடுகளை ஏற்படுத்தி விட்டுரும். அதான் மோடு முட்டி கோள்னு செல்லமாக திட்டுவேன். இப்போ நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அப்போ தான் உண்மை புரியும். ஒரு ஞானி போல் பேச ஆரம்பிப்பீங்க. ஓ, இதுவரையில் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் நம்ம தான் செய்கிறோம், நம்ம உடல் வலிமை மன வலிமைங்கிறது செவ்வாய்க்கு பாசிட்டிவ். அந்த உடல் வலிமை மன வலிமையால் நம்ம தான் சாதிக்கிறோம், நம்ம பெறட்டுறோம் உருட்டுறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தது பொய். எல்லாம் அவன் அருள் அப்படிங்கிறது புரியும். ஏன்னா அந்த கேது அப்படி ஒரு ஞானத்தை கொடுப்பார் உங்களுக்கு. ராகு அதன் மூலம் அபரிமிதமான பெரிய அளவுக்கு வெற்றிகள், பேராசையான விஷயங்கள் கூட நிறைவேறுற மாதிரி பண்ணுவார். ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் உங்கள் தகுதிக்கு செஞ்சீங்கன்னாக்கா அது லிமிட்டட் தான். என்னதான் நீங்கள் படிச்சிருந்தாலும் திறமை உள்ளவர்களாக இருந்தாலும் அது லிமிட்டட் தான். சொல்லுவாங்கல்ல பெரியவங்கெல்லாம், கற்றது கைமண் அளவுன்னு. சரண்டரிங் கான்செப்டில் செஞ்சு பாருங்கள், பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் வரும். நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய நேம் ஃபேமோடையே தனம் வரும், பேரு புகழோட தனம் வரும், பங்குதாரர்கள் வழியாக தனம் வரும். உங்களுக்கே உங்களை உணர முடியும். ஏன் இப்போ நம்ம பெரிய ஆளுப்பில் இருக்கியா, நம்மளை அறியாமையே
இதுவரையில் நான் அப்படி நடக்கலையேன்னு அது மெடிடேட் பண்ணால் தான் அந்த மாதிரி உணர முடியும். இல்லாட்டி மோடு முடித்தனமாக எடுத்தேன் கவுத்தேன்னு செஞ்சு சிக்கல்களை ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணிகிட்ருப்பீங்க. அண்டு குடும்ப உறுப்பினர்கள், பார்ட்னர்ஸ் இவங்க வழியாகவும் பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். கொஞ்சம் மெடிடேட் பண்ணிவிட்டு அவங்களோட இணைந்து செயல்படணும். நீங்கள் பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு வேகம் கோவத்தை காட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, குடும்ப உறுப்பினர்கள், பார்ட்னர், லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், அவங்களால பாதகங்கள் இல்லாட்டி சில கண்டங்கள் வரும். கண்டங்கள் அப்படின்னாக்கா எதிர்பாராத என்ன செய்கிறதுன்னு திகைக்கக்கூடிய சூழல். அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு அதுக்கு ஒரு சொல்யூஷன், தீர்வு தெரியாத நிலைக்கு போகிற மாதிரி ஆகும். அதனால் ரொம்ப நெருங்கியவர்கள்ட்ட ரொம்ப சுமூகமாக அந்த உறவை கெடுத்து கொள்ளாதபடி பண்ணிக்கணும். அதுக்காக தான் அவன் அருள் தேவைன்ட்டு. அண்டு உங்கள் முயற்சிகளிலும் பயந்துக்கிட்டே தான் செய்வீங்க, குழம்பிக்கிட்டே தான் செய்வீங்க. இது நடக்குமா அப்படின்னு தான் செய்வீங்க. ஆனால் அது பாசிட்டிவாக முடிஞ்சிடும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எதிர்பார்ப்போடு செஞ்சால் பிரச்சனை வரும். அதனால தான் சரண்டரிங் கான்செப்ட். நீங்கள் மெடிடேட் பண்ணால் அந்த உணர்வு வந்துடுங்க. மெடிடேட் பண்ணுறப்ப எல்லாம் அவன் அருள், அவனால் தான் நடக்குது. நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம தான் ஏதோ பெருசாக செய்கிறோன்ட்டு. அது சும்மா, அது உண்மை அல்ல அப்படிங்கிற ஒரு இது தெரியும். நம்மளுக்கு எது நன்மையோ அது பிரம்மாண்டமாக தானாக மேஷ லக்னம் மேஷராசி அன்புள்ளங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுது. உங்கள் வேகம் கோபத்தை வச்சு உங்களை பெரிய ஈகோவாக நீங்கள் ஒரு பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு கெடுத்து விட்டுறாதீங்க. அபரிமிதமான லாபம் தர ராகுவும் அப்படி ஒரு ஞானத்தை கொடுக்க கேதுவும் வேலை பார்ப்பார். முயற்சிகளில் ஒண்டி கொஞ்சம் பொதுநலத்தோடு செயல்படுங்க. பொதுநலத்தோடு, ஏன்னா நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டாலே அது மாதிரி வந்துடுங்க. என்னுள் இருக்கும் அதே பவர் தான் உங்கள்கிட்டையும் இருக்குது அப்படிங்கிற எல்லா உயிர்கிட்டையும் அன்புங்கிற இதுக்கு வந்துடுவீங்க. ஒரு ஆன்ம வலிமை வருது அப்படின்னாலே அன்பு மேலோங்கும். யாரையும் பகைக்கிறது வெறுக்கிறது வராது. எல்லோர்ட்டையும் அன்பு செலுத்தக்கூடிய தன்மை வரும். அந்த இதை நீங்கள் இது பண்ணுறதுக்கு, உணர்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதம் மெடிடேட் பண்ணுங்க, ஆச்சரியத்தை பார்ப்பீங்க. விடாமல் பண்ணணும். அதுவும் மேஷ லக்னம் மேஷராசி அன்புள்ளங்கள் 2 வேளையும், காலை மாலை 2 வேளையும் பண்ணுங்கள். ஒரு புதிய மனிதனாக நீங்கள் மாறுவீங்க. ஆச்சரியம், இந்த உலகம் அப்படி ஒரு ஆச்சரியமான விஷயங்களை கொண்டுள்ளதுன்னு புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் குத்து மதிப்பாக செய்கிறது, பயந்துக்கிட்டே செய்கிறது, அதெல்லாம் கூட பிரம்மாண்டமாக நடக்கிறப்ப அப்போ தான் இந்த ஞானம் கிடைக்கும். எல்லாம் நம்ம செய்கிறோங்கிறது தப்புப்பா அப்படின்னு. கிட்டத்தட்ட மேஜர் கோள்கள்லாம் இந்த 9ஆம் பாவத்துக்கு லிங்க் ஆகி பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காது. கெடுத்துக்காதீங்க. முறிவு பிரிவை ஏற்படுத்துகிற மாதிரி செவ்வாயும் கேதுவும் செஞ்சுருவாங்க. மெடிடேட் பண்ணிங்கன்னா அதை தடுத்துக்கலாம். இல்லாட்டி முறிவு பிரிவை ஏற்படுத்தி திரிசங்கு சொர்க்கங்கிற மாதிரி, இல்லாட்டி நடுப்புற என்னன்னு புரியாமல் நிற்கிறது. அது கோபம் வர்றவங்களுக்கு அப்படி தான் பார்க்கும். ஒரு குழப்பம் வரும். அதனால தான் இப்போ பெரிய இந்த கோபம் வேகத்தில் ஒரு ரவுடி இருக்கான் அப்படின்னா, ரவுடிகிட்ட அன்பாக பணிவாக அப்படிலாம் பேசி பார்த்தா அவங்கள்ட்ட வேலை நடக்காது. ஒரு அதிகார துணியில், மிரட்டல் துணியில் தான் பேசும். அது மாதிரி செவ்வாய் ஆதிபத்தியம், போலீஸ் இவங்க அதெல்லாம் இந்த மேலே அந்த அதிகார துணி கொஞ்சம் வேகமாக பேசினா தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தன்மை வரும். நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட உள்ள இந்த வேகம் கோபம் குறையும். எல்லோரையும் சமநிலையில் பார்ப்பீங்க, தப்பிப்பீங்க. பெரிய அளவுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படும். இல்லாட்டி விபரீத விளைவுகளாக மாறிடும். இந்த ராஜயோகம்ங்கிறது கெட்டு போய் விளைவுகளை ஏற்படுத்திடும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. ஆச்சரியத்தை பார்க்கக்கூடிய தன்மை வரும். பங்குதாரர்கள் வழியாகவும் பெரிய அளவுக்கு ஒரு பங்குகள் கிடைக்கிறது. அவங்களும் வளருவாங்க, நீங்களும் வளர்கிற மாதிரி மாறும். இல்லாட்டி தேவையில்லாத குழப்பத்தை சந்திக்கிற மாதிரி ஆகும். முயற்சி பண்ணுறப்ப கூட்டாளிகளை கேட்டுட்டு முயற்சி பண்ணிக்கணும். பார்ட்னர், அதனால தான் குடும்ப உறுப்பினர் பார்ட்னர்கிட்ட பிரச்சனை கூடாதுன்னு இருக்கேன். இணைந்து செயல்படணும். பட் வேகம் கோவம் உள்ள ஆளுங்களுக்கு அது இருக்காது. தேவையில்லாமல் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் அப்படியே திட்டமிட்டு அடித்து தூக்கணும்,
நான் ஒரு பெரிய ஆளுன்னு செஞ்சால் விரயங்களோடு தான் உட்கார்ற மாதிரி இருக்கும். முயற்சிகளில் அந்த நீங்கள் நினைத்ததுக்கு மாறாக ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். தயவு செய்து மெடிடேட் பண்ணிடுங்க. விபரீத ராஜயோகத்தை அனுபவிக்கலாம். மெடிடேட் பண்ணாமல் நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு மூடுமுட்டித்தனமாக நீங்கள் செயல்படும் பொழுது விபரீத ராஜயோகங்கிறதுக்கு பதிலாக விபரீத விளைவுகளை சந்திக்கிற மாதமாக மாறிடும். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.